நேரம் நமக்காக காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நேரம் எப்போதுமே நம்ம வெறுப்புக்கு ஏத்த மாதிரி தான் ஓடும்னு என் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணும்போது 1 மணி நேரம் கூட நமக்கு 10 நிமிஷம் மாதிரி தான் தெரியும். அதனால பிடிச்சத பண்ணுங்க, நேரம் போறதே தெரியாது. இதை எனக்கு இந்த பயணம் அப்பப்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். ஹொக்கைடோவோட பெரிய நகரமான செப்போரோல இருந்து நான் அடுத்து போன நகரம் ஹகோடே. இதுதான் வெளிநாட்டு வர்த்தகத்திற்காக ஜப்பான்ல திறக்கப்பட்ட முதல் துறைமுகம். ஹகோடேட்ல செர்ரி பூக்களுக்காகவே ஒரு பூங்கா இருக்கு. சோ லெட்ஸ் அட்டாக் கொரியோகாக்கு. கொரியோகாக்குக்கு நான் ஜப்பானின் பிரதான வாகனங்களில் ஒன்னான ட்ராம்ல தான் போனேன். நம்ம செப்போரோல இருந்து இங்க ஹொக்கைடோக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ட்ராம்ல தான் இந்த சிட்டியை சுத்தி பார்க்க போறோம். வாங்க. ஹொக்கைடோல இருக்கிற 110 வருட பழமையான ட்ராம்ல தான் இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ராம்கள் முதல்ல ஜப்பான்ல 1895ஆம் ஆண்டுல தான் அறிமுகம் செய்யப்பட்டது. மேஜி காலத்துல நாட்டோட பொது போக்குவரத்து முறைய நவீனமயமாக்குவதுல ட்ராம்ஸ் முக்கிய பங்கு வகிச்சது. ஹொக்கைடோ ஜப்பானின் பழமையான மற்றும் அழகிய ட்ராம் அமைப்புகளை கொண்ட நகரம். இதுல இன்னைக்கு நான் போற ட்ராம் 1918ல மேஜி காலத்துல கொண்டு வரப்பட்ட ட்ராம். இந்த குறிப்பிட்ட ட்ராமை சம்மர்ல மட்டும்தான் பயன்படுத்துவாங்களாம். இங்க அதிக பனிப்பொழிவு இருப்பதால ஜப்பானின் எல்லா ட்ராம்களும் குளிர் மற்றும் பனியிலும் இயங்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ராம்கள் பெரும்பாலும் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பிரதிபலிக்கின்றன. கார்பன் எமிஷனை குறைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி ட்ராம்ஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கு. அதோட ஜப்பான் ட்ராம்கள் சரியான நேரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பெயர் பெற்றவை. இந்த ட்ராமை ஒரு பெண் ஓட்டுநர் தான் ஓட்டிட்டு போறாங்க. இந்த ட்ராம் செர்ரி பூங்காக்கு போறதால சுற்றுலா பயணிகளுக்காக ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் அவங்க சத்தம் போட்டு ஜாப்பனீஸ்லயும் ஆங்கிலத்திலையும் அறிவிக்கிறாங்க. அந்த சின்ன பயணத்தோட முடிவுல நான் என்னோட பக்கெட் லிஸ்டோட முதல் இடத்துக்கு வந்தடைஞ்சேன். சிங்கப்பூர்ல இருந்து ஜப்பானுக்கு வந்த மெயின் காரணமே இந்த செர்ரி பிளாசமை பார்க்கணுங்கிறதுக்காக தாங்க. ஆனா ஹொக்கைடோக்கு வந்து பார்த்தா
ஹக்கோடேல இருக்கிற கொரியாகாக்கு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஜப்பானியர்கள் அவங்க குடும்பமா வந்து அவங்க குழந்தைகளோட இங்க அவ்வளோ அழகா அந்த செரி பிளாசமும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பூமிக்கு மேல பஞ்சு மிட்டாய் போல காத்துல அங்கேயும் இங்கேயும் ஆடுவதை பார்க்க பார்க்க மனசும் பஞ்சு போல லேசாகுது. வருஷத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டுமே பூக்கும் இந்த செர்ரி பூக்கள் ஜப்பானோட ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாட்கள்ல பூக்குமா. அப்படி ஒரு நகரத்துல செர்ரி பூக்கள் நிகழ்வு நடந்ததுன்னா அதை நியூஸ்ல சொல்ற அளவுக்கு இந்த நிகழ்வை ஜப்பானியர்கள் முக்கியமா நினைக்கிறாங்க. இந்த பூங்கா ஒரு நட்சத்திர வடிவத்துல இருக்கு. ஏன்னா இது எடோ காலத்துல பேட்டில் ஆஃப் ஹெக்கோடேட்டின் போது 25.2 ஹெக்டேர் நிலப்பரப்புல ஒரு போர்க்கோட்டையாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சேதமடைஞ்ச இந்த கோட்டையில சுமார் 1500 செர்ரி பிளாசம் மரங்களை நட்டு 1914ல ஒரு பொழுதுபோக்கு பூங்காவா மாத்திட்டாங்க. அயாசாபுரோ தக்கிடான்ற ஐரோப்பிய ஆய்வு பேராசிரியரால வடிவமைக்கப்பட்ட இந்த கோட்டை துப்பாக்கி மற்றும் பீரங்கி தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலிமையாக ஐரோப்பிய பாணியில் கட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, செர்ரி பிளாசம் மரங்கள் வேற, செர்ரி மரங்கள் வேற. செர்ரி பிளாசம் மரங்கள் பழங்கள் தராது. அதற்கு பதிலா ஒவ்வொரு வசந்த காலத்திலும் அழகான இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை பூக்களா பூக்கும். இந்த செர்ரி மலர்கள் தான் ஜப்பானோட தேசிய மலர். செர்ரி பிளாசம் காலம் காலமா ஜப்பானோட அடையாளமா இருந்திருக்கு. 2ஆம் உலகப் போர் அப்போ கூட ஜப்பானிய படைகளுக்கு உத்வேகம் தர ஜப்பானோட தேசிய அடையாளமான சக்குரா மலர்கள் பயன்பட்டிருக்கு. சக்குரா பூக்களை ரசிக்கிறதுக்காகவே காலங்காலமாய் ஜப்பானியர்கள் ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. அதோட பேரு தான் ஹனாமி. மக்கள் ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலும் குடும்பமா உட்கார்ந்து மலர்களை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பேசி மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். இந்த இடத்தை விட்டுட்டு போக மனசே இல்லை. ஹொக்கைடோவில் நம்மளோட பயணம் இன்னையோட முடிஞ்சுது. ஸோ இப்போ நார்தர்ன் சைட்லேருந்து ஜப்பானோடைய மிடில் சைடுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான லைன் இருக்குது. அதாவது ஷின்கான்சென் லைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஜேஆர் லைன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜேஆர் லைன் அப்படிங்கிறது நார்மல் ட்ரெயின் அண்ட் ஷின்கான்சென் லைன் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஃபேமஸ் புல்லட் ட்ரெயின். ஹொக்கைடோ தீவு பகுதியில் இருந்து நான் அடுத்ததா ஜப்பானோட மெயின் லைன் ஹொன்ஷூல இருக்கிற யமகாட்டாக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஷின்கான்சென் லைன்லேருந்து யமகாட்டா போகிறதுக்கு நான் இப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். ஹொக்காடோவையும் ஹொன்ஷூவையும் சுகாரு ஸ்ட்ரெயிட்ன்ற கடல் பகுதி தான் பிரிக்குது. இந்த பகுதியை கடக்க விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்து மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 1954ல் ஏற்பட்ட சூறாவளியில் 5 கப்பல் கவிழ்ந்ததோட மட்டும் இல்லாமல் 1430 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சுகாரு கடலை கடக்க பாதுகாப்பான வழியை தேடிய ஜப்பான் அரசாங்கம் சுமார் 10 வருஷம் கழிச்சு இந்த சுரங்கத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. கடல் மட்டத்துக்கும் கீழே 23.3 கிலோமீட்டர் ஆழத்துல கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கத்தோட நீளம்
53.85 கிலோமீட்டர். 2016 வரைக்கும் இதுதான் உலகில் கடலுக்கு கீழே கட்டப்பட்ட நீளமான சுரங்கமா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ட்ரெயின்குள்ளே செட்டில் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். ஆனால் 2.5 ஹவர்லேயே நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிடுவோம். இப்போவே 220 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இன்னும் போக போக 300 ஸ்பீட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் போய் இந்த ட்ரெயினில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்க போகிறேன். இதுதான் முதல் முறை நான் ஜப்பானோட புல்லட் ட்ரெயின் எடுக்கிறது. இந்த ட்ரெயினில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போனேன். இந்த ட்ரெயின்ல குடிக்க பானங்கள் மற்றும் ஸ்நாக்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. கடலுக்கு கீழே இருக்கிற இந்த சுரங்கத்துக்குள்ளேயும் 2 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. கடலுக்கு கீழே யார் இறங்க போறான்னு தானே கேக்குறீங்க. ஒன்னு இப்போ மூடிட்டாங்க, இன்னொன்னுல இந்த சுரங்கத்தை பத்தின அருங்காட்சியம் இருக்கு. இந்த சுரங்கத்தை கட்ட மட்டும் 2800 டன் வெடிமருந்துகளை வெடிச்சிருக்காங்க. அதோட 1,68,000 டன் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்க. இது என்ன பிரமாதம் தானே கேட்குறீங்க? 1,68,000 டன் ஸ்டீலை வச்சு 4 பெட்ரோனாஸ் டவரையே கட்டலாம். என்னோட 3 மணி நேர பயணமும் இந்த சுரங்கத்தின் மலைப்பிலேயே நான் கடந்துட்டேன். யமகாட்டா இந்த நகரம் சென்ட்ரல் ஜப்பானான ஹொன்ஷு தீவோட வடக்கு எல்லையில மலைகளால சூழப்பட்ட மிக மிக அமைதியான நகரம். யமகாட்டால வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட அதிகமா குளிரும் இருக்குமா. யமகாட்டா பல 1000 வருடங்களா பஞ்சத்தை மட்டுமே பார்த்து வந்த பூமின்றதாலேயோ என்னவோ இந்த பகுதி நகரமா இருந்தாலும் அதுல ஒரு நிசப்தமும் இருக்கு. இப்படி தனித்து வாழ்ற இடங்கள்ல அமானுஷ கதைகள் நிறைய இருக்குமா. இன்னும் உள்ள என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. இன்டீரியர் பிளேசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி யமகாட்டா நகரத்துக்கு நடுவுல இருக்கிற காஜோ பார்க்க பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஜப்பான்ல மட்டும் இல்ல, உலகத்தின் பல இடங்கள்ல பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு கட்டப்பட்ட பல அரண்மனைகள் இன்று பொதுமக்கள் உள்ள வந்து பார்க்கறதால மட்டுமே இடிக்கப்படாம இருக்கு. அப்படி ஒரு இடம் தான் யமகாட்டா காசோ. இப்போ நம்ம யமகாட்டால இருக்கிற காஜோ பார்க்ல தான் இருக்கோம். காஜோ அப்படின்னா கேஸ்டல் இன் த ஃபாக். அதாவது எதிரிகளே படையெடுத்து வந்தாலும் இந்த பனிக்கு நடுவில் இருக்கிறனால இந்த கேஸ்டலை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருமா. அதுக்காக தான் இந்த பேர். இந்த கோட்டையோட வாயர் கதவுகள் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. 1592ல யோஷியாகி மோகாமியால் கட்டப்பட்ட இந்த அரண்மனை ஜப்பானின் சிறந்த 100 அரண்மனைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில இந்த கோட்டை அதிகபட்ச பாதுகாப்பிற்காக தனித்துவமான ஜிக்ஸாக் சுவர்களை கொண்டிருந்துச்சாம். இந்த கற்கள் எல்லாம் மமிகாசாகிகாவா ஆத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. 3 அகழிகளால சூழப்பட்ட இந்த கோட்டையின் வெளிப்புற சுவர் ஜப்பானின் மிகப்பெரிய கோட்டையான ஹெமிஜி கோட்டையை விட பெருசு. இவர்தான் யோஷிமிட்சு முகாமி. இவர் ஒரு பெரிய சமுராய். 24,000 பேர் படையெடுத்து வந்தப்ப இவர் தான் முன்னுக்கு நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாரு. அதுக்காக தான் இவருக்கு ஒரு பெரிய சிலையை வச்சிருக்காங்க. ஜப்பானோட மிகப்பெரிய சாமுராய் வீரரான டொயோட்டோமி ஹிடயோஷி இறந்த பின்னாடி டொயோட்டோமி படையை எதிர்த்து தொகுகாவாக்காக நின்று சண்டை போட்டு ஜெயிச்சவர் தான் மொகாமி யோஷிகாய்.
அப்படி அவங்க ஜெயிச்சு 1603ஆம் வருஷம் ஜப்பானோட அமைதியான காலமான ஈடோ பீரியட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த சாமுராய்களோட சண்டை வரலாறு ரொம்ப நீளமானது. ஜப்பானோட வரலாறுல பாதி இதுதான். அடுத்தடுத்து நம்ம போக போற ஊர்கள்ல இருக்கிற எல்லா காசுலையும் இந்த வரலாறு நம்மளை பின்தொடர்ந்துட்டே வரும். ரசோ ஜப்பான் போரின் நினைவாக 1906ஆம் ஆண்டு இந்த கோட்டை மைதானத்தை சுற்றி செர்ரி பிளாசம் மரங்கள் நடப்பட்டன. மேலும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த இடம் காஜோ பார்க் என மறுபெயரிடப்பட்டது. கொகேஷி பொம்மைங்கிறது ஜப்பான் ஃபுல்லாக ஃபேமஸ். இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி வூடனால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இது ஜப்பான் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிறதுனால தான் இங்கே இதுக்காகவே ஒரு மியூசியமே வச்சுருக்காங்க. கைகளால் செய்யப்படும் இந்த பொம்மைகள் நேர் உருளை உடம்பும் வட்டமான தலையையும் கொண்டிருக்கும். இங்க மரங்கள் அதிகம் இருப்பதால இங்க இருக்கிற மரச்சிற்ப கலைஞர்கள் வேஸ்ட் ஆகிற மரத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மைகளை செஞ்சு கொடுத்தாங்களாம். நாளடைவில் இது ஜப்பானோட கலாச்சார பொருளா மாறிடுச்சு. மரத்துல வண்ணங்களை பூசி அதுக்கு மேல வண்ணம் போகாம இருக்க மெழுகு தடவி வச்சிடுவாங்களாம். கை கால்கள் இல்லாம இருக்கும் இந்த கொகேஷி பொம்மைகள் ஆரம்பத்துல ஒவ்வொரு பொம்மையும் சுமார் 30 சென்டிமீட்டர் உயரம் தான் இருக்குமா. ஆனா இப்போலாம் பல உயரத்துல வருது. பிளாக், கிரீன், ரெட் கலர்ல பெயிண்ட் வச்சிருக்காங்க. பெயிண்ட்டை வந்து எப்படி சிந்தாம லைக் ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போகாமல் லைட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மைகளை பண்ணுறதுக்கு பயங்கரமான நுணுக்கம் வேணும். 1800களின் தொடக்கத்தில் தான் கொகேஷி பொம்மைகள் முதல்ல செய்யப்பட்டது. இந்த கொகேஷி பொம்மைகளோட முகபாவங்கள் தொஹோக்குல இருக்கிற ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த கொகேஷி பொம்மைகள் பொதுவா செர்ரி அல்லது மிசுகி மரத்தால தான் செய்யப்படும். இன்னைக்கு இந்த கொகேஷி பொம்மைகள் ஜப்பானோட பாரம்பரிய அடையாளமா இருக்கு. இப்போ இந்த பொம்மைகளை சிலர் கலை பொருட்களா வீட்டுல வச்சிருக்காங்க, சிலர் நல்ல அதிர்ஷ்டத்துக்காக வச்சிருக்காங்க. காரணங்கள் எதுவா இருந்தாலும் இவங்களோட கலை இவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஸோ நான் சைன் பண்ணிட்டேன். அவங்க கோட்டிங்க்கு போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. とてもお顔がキュートで、この銅の模様がすごい独創的で素敵だと思います。Thank you, thank you. நான்லாம் இப்படி சரளமாக தமிழ் பேசுகிற ஆளே கிடையாது. இந்த பயணம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகிய கவிதையாக மாற்றிக்கிட்டு இருக்கு. கவிதைன்னு சொல்லும்போது இந்த ஹைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஜப்பானில் தான் பிறந்துச்சு. அதை தேடி தான் என்னோட அடுத்த பயணம். இப்போ நம்ம யமதேரா மலைக்கு கீழே தான் இருக்கோம். யமதேரா அப்படிங்கிறதே ஒரு புனிதமான மலையாங்க. அது உள்ளுக்கு தான் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புத்திஸ்ட் டெம்பிள் ரொம்ப புனிதமான ஒரு டெம்பிள்னு சொல்கிறாங்க. இங்கே போனாக்கா நம்மளோட பேட் லக் நம்மளை விட்டு விலகிறோம் அப்படிங்கிறது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை. ஸோ நாமளும் இப்போ அந்த கோவிலுக்கு 1000 ஓவர் ஸ்டெப்ஸை தாண்டி தான் போகிறோம். நீங்களும் என் கூட வாங்க. என்னடா கோவில் குளம்னு சுத்துறேன்னு நினைக்காதீங்க. மனுஷன் ஒரு சமூகமாக ஒன்றா வாழ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் எல்லாரும் ஒன்று கூட கட்டின இடம்தான் கோவில். அதில் அவங்க கட்டடக்கலை மட்டும் இல்லாமல் அவங்க கலாச்சாரமும் தெரியும். இங்கே இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸும் நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்களை அப்படியே குறைச்சிட்டு வர ஆற்றல் பெற்றது. ஸோ நம்ம படியை ஏற 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 நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் அப்படியே குறைஞ்சிட்டு வருதான். அதுதான் இங்கே உள்ளவங்கெல்லாம் நம்புகிறாங்க.
மலைக்கு மேல போறதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருந்தது. ஜப்பான்ல இருக்கிற மிக பழமையான பீச் மர கட்டிடம் அது. இந்த மலைக்கோவில் கண்டுபிடிச்ச போது ஹேய் மலையில இருக்கிற என்ரியா கூஜி கோவில்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஜோதி இன்னும் இந்த மண்டபத்துக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கான். இந்த கோவிலுக்கு நான் வரத்துக்கு முக்கியமான காரணம் ஹைக்கூன்னு சொன்னேன்ல. ஏன்னா ஹைக்கூ கவிதைகளின் தந்தைன்னு சொல்லப்படுற மட்சுபாஷு தன்னோட வாழ்க்கை பயணத்துல கொஞ்ச காலம் இந்த கோவில்ல தான் இருந்திருக்காரு. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுதுன்னு இப்போலாம் சோஷியல் மீடியால இருக்கிற எளிய கவிதைகளை அப்பவே ஹைக்கூ வடிவத்துல சொன்னவர் தான் பாஷோ. இந்த யமதிரா மலைப்பாறைகளுக்குள்ள ஊறி போயிருக்கும் அமைதியும் சில்வண்டுகளோட சத்தமும்னு இந்த மலையை சிலாகிச்சு எழுதியிருக்காரு. அதனாலேயே இந்த சில்வண்டுகளோட சத்தமும் நம்ம பார்த்த சப்போரோ கிளாக் டவர் சத்தம் மாதிரி ஜப்பான் அரசால பாதுகாக்கப்பட்டிருக்கு. 1015 படிகளை ஏறி பார்க்கலாம்னு ஆரம்பிச்ச என்னோட அட்வென்ச்சரஸ் ஜேர்னி 60 படியிலேயே முக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, இப்போதான் 400 படியை தாண்டி இருக்குமா. இன்னும் 640 படிக்கிட்ட போகணும் போல இருக்க. ரயில் ஸ்னேகம்னு சொல்லி ரயிலில் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி படியில ஏற விட்டாங்களே. கணிச்சிவா, இப்போதான் 360 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்குமா? ஓ இல்லை இல்லை, இன்னும் 360 ஸ்டெப்ஸ் தான் இருக்கான். அப்பா, இன்னும் 360 ஸ்டெப்ஸ் இருக்கே. ஐயோ அம்மா, பிரேக் 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 பிரேக். யமகாட்டா 3 பக்கமும் மலைகளால சூழப்பட்டிருக்கு. இந்த மலையோட உயரமான இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அங்கேந்து பார்க்க பனிபடர்ந்த இந்த மாகாணமே ரொம்ப அழகா இருக்குமா. போற வழியில மிடாஹோரான்னு ஒரு இடம் இருந்துச்சு. மழை மற்றும் காத்தால இயற்கையா செதுக்கப்பட்ட ஒரு பாறை பகுதி அது. சுமார் 4.8 மீட்டர் உயரமுள்ள இந்த பாறையில் அமிதாபான்னு சொல்லப்படுற புத்தரோட வடிவம் தெரியுமா? சாதாரணமா பார்த்தா தெரியாது, கொஞ்ச நேரம் நின்று உத்து பார்க்கணுமா. அதனால பலர் அவர்கள் வேண்டுதல்களை இந்த பாறைக்கு கீழே எழுதி வச்சிருக்காங்க. இந்த மலைக்கு மேல நான் பார்த்த இன்னொரு விஷயம் தபால் பெட்டி. ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி முக்கியமான இடத்துல தபால் பெட்டி இருக்கும். 1000 படி தாண்டி ஒருத்தர் இங்க வந்து லெட்டர் எடுத்துட்டு போறாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் தான். நாம இங்க வந்ததன் ஞாபகார்த்தமா இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சுக்கலாம். ஆயிரம் படிகளுக்கு மேல இருக்கிறது தான் இந்த ஒக்கோனியின் உள் சரணாலயம். அப்படி இப்படின்னு இந்த 1000 படிகளை தாண்டி இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த கோவிலை எனின் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இங்கே குடும்பமாக எல்லாரும் வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நானும் எனக்காகவும் உங்களுக்காகவும் போய் ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன். ஜப்பான்ல எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி குறி கேட்கும் விஷயம் இருக்கும். குறி நல்லதா வந்தா எடுத்துப்பாங்க, கெட்டதா வந்தா இந்த மாதிரி மடிச்சு தொங்க விட்டுறாங்க. நானும் என் பங்குக்கு என்னோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த மலைக்கு மேலே இருக்கும் இந்த மண்டபம் தான் கோடாய்டோ ஹால். ரொம்ப அமைதியான ரம்யமான இடம் இது. பனிவிலகிய மலைகள், துளிர்விடும் முட்டுகளின் வாசத்தோட வீசும் குளிர்காற்றுன்னு தியானத்துக்கு சிறந்த இடமா இருந்துச்சு. இந்த யமதெரா மலையும் மேலே இருக்கிற கோவிலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனசுக்கு நிம்மதியையும் தருது. 1000 படிகளை ஏறி வந்ததில் காலு வலிக்குதான்னு கேட்டால் வலிக்குது தான். ஆனால் மேலே போயிட்டு அந்த வியூவையும் அந்த கோவிலையும் பார்த்ததில் இதெல்லாம் ஒரு பெரிய வலியாகவே தெரியல. காலையிலிருந்து வரலாற்றை நிறைய புரட்டுனதுல பிரெயின் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் தேடி நான் போனது ஒரு ட்ரெயினுக்கு. யமகாட்டால ஃப்ளவர் நகாய் லைன் தான் ரொம்ப ஃபேமஸ். இது என்னங்க வெறும் ட்ரெயின் ரூட் தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. ரயில் ஸ்நேகம் ஷோவில் நாங்கள் உங்களை சாதாரண ஒரு ட்ரெயின் ரூட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோமா? இது ஒரு டீசல் இன்ஜின் ரயில். சுமார் 25க்கும் மேலான விதவிதமான பூக்களை இந்த பாதையில பார்க்க முடியுமா. ஒகிட்டாமா பள்ளத்தாக்கின் வடக்கு பகுதியில் 30.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாதையில 17 நிலையங்கள் இருக்கு. போன வருஷம்தான் இந்த ரயில் பாதை தன்னோட 100வது பிறந்த நாளை கொண்டாடிச்சு. 2005 இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அசகுரா அப்படின்ற இந்த ட்ரெயின் டிரைவர் தான் இங்கே வர்ற டூரிஸ்ட் கிட்டலாம் இந்த லேனில் போகும்போது என்னென்ன அழகழகான விஷயங்கள் இருக்குமோ அதை பற்றிலாம் சொல்லி 350 டூரிஸ்ட் வந்து போன இடத்துல ஒரே வருஷத்தில் 7000 பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ட்ரெயினில் 20,000 பேருக்கு மேலே பயணிச்சுட்டு வராங்க. ஆரம்பத்துல பள்ளி மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை செல்லும் பெரியவர்களுக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த இந்த ரயில் இப்போ பொதுமக்களோட சுற்றுலா பயணிகளாலும் பயணிக்கப்படுது. இந்த பாதைக்கு ஃப்ளவர் நகாய்னு பேர் வச்சதே இங்க வாழும் மக்கள் தான். இந்த பாதை எவ்வளவு அழகா இருக்கோ அதோட உற்சாகமா இருந்தது இந்த ரயிலோட நடத்துனர். வழி முழுக்க இந்த பாதையில என்னென்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. கண்டிப்பா 60 வயசுக்கும் மேல இருக்கும் இவர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் இந்த ரயிலோட நடத்துனராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வேலையில இருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த அங்கிளோட பேசலான்னு அவரை கூப்பிட்டேன். How many years you are working this train? 40 years. சிங்கப்பூர் கொடி வச்சிருக்காரு. இந்த பாதையில வரும் நிலையங்கள்ல ஒன்னான யூசன் நரிட்டா நிலையம் மரத்தால் கட்டப்பட்டது. இன்னும் அதன் அசல் அமைப்பும் வடிவமும் மாறாம இருக்கும் இந்த நிலையம் ஜப்பானின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான நிலையங்கள் போற வழியில நிறைய இருந்துச்சு. அந்த அங்கிளோட பேசுனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கிள் ஒரு ஆட்டத்தை போட்டாரு பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்த வேலையையும் மனசார செஞ்சோம்னா நேரம் என்னைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும். யமகாட்டாலேருந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மொராயாமா அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கும். இந்த மொராயாமா ஊரில் யாய்ஷ்ரின் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த யாய்ஷ்ரின் ஜின்சுகே அப்படிங்கிற ஒரு சாமுராய் வீரருக்காக தான் கட்டியிருக்காங்க. யார் இந்த ஜின்சுகே, எதுக்காக இந்த கோயில் கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சாமுராய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
சாமுராய் அப்படிங்கிற பெயர் சபுரு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. சபுருனா டு சர்வ் அப்படிங்கிற அர்த்தம். எடோ காலத்துல சாமுராய்கள் நீண்ட மற்றும் குட்டையான வாள்களின் தொகுப்பான டைஷோவை தான் வச்சிருந்தாங்களாம். டைஷோல இருக்கிற நீண்ட வாள் தான் கட்டானா. இந்த கட்டானா வாள் வீசும் பயிற்சியை யாஜிட்சுன்னு சொல்லுவாங்க. で持ち方はいハンドライトハンドライトハンドレフトハンド Left to forward and above your head. ஸோ இப்போ அவங்க நமக்கு 3 மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கத்தியை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் இன்னும் அவங்கக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வரேன். யாஜிட்சு கிமு 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. ஒரு புறம் மட்டும் கூர்மையாகவும் வளைந்தும் இருக்கிற கட்டானாவால எப்படி வேகமாகவும் லாவகமாகவும் கையாள வேண்டுங்கிறத எல்லா சாமுராய்களும் அவசியம் கத்துக்கணும். பதிமூணாம் நூற்றாண்டிற்கு அப்புறம் சாமுராய்களின் பழக்கம் ஜென் புத்திசத்தை சார்ந்தே இருந்துச்சு. சாமுராய்கள் அணிந்திருந்த ஆயுதங்களை வச்சுதான் மரியாதை தரப்படுமா. இந்த ஸ்வாட்டோட கவரை பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே ஸ்கின்ல செஞ்சுருக்காங்க. ஸ்டிங்ரே ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. ஈவன் எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட இந்த ஸ்வாடால் அவங்க பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்கின் கவர் வந்து ஸ்ட்ராங். அரச குடும்பத்துக்கு அடுத்தபடியா இருக்கும் ஷோகுனேட்க்கு வேலை செஞ்ச விசுவாசமான போர் வீரர்கள் தான் இந்த சாமுராய்கள். சாதாரணமாக இருந்த ரூபினி இப்போ நான் சாமுராய் ரூபினியாக மாற போகிறேன். பாருங்க. ஒரு சாமுராய் கல்வி ரொம்ப கஷ்டமானது. சுய கட்டுப்பாட்டை கத்துக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. அதே நேரம் எதுக்கும் பயப்படவும் கூடாது. இந்த பாயை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கழுத்து பகுதி மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பாய். இதை வெட்டுறது ஒருத்தருடைய தலையை வெட்டுற மாதிரி. அதை தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த மாஸ்டரே நான் நல்லா வாள் வீசுறேன்னு சொன்னாரு. அந்த சந்தோஷத்தோட ஒரு சாமுராய் வீராங்கனை மாதிரி அங்கேருந்து கிளம்பினேன். கலாச்சாரத்தை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாப்பிடணும்.
ஸோ சாப்பிட்றதுக்காக தான் இங்கே யமகாட்டால மிசுகேன் அப்படிங்கிற ஒரு சோபா நூடுல்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இந்த கிச்சன் உள்ளுக்கே போய் அந்த சோபா நூடுல்ஸை எப்படி செய்ய போறாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். யமகாட்டா பஞ்சம் நிறைஞ்ச பூமின்றதால ஆடம்பரமா கிடைக்கிற அரிசி கோதுமைகள்லாம் இல்லாம எல்லா சூழ்நிலையிலையும் விளையிற மர கோதுமையை பயன்படுத்தி பண்றது தான் இந்த சோபா நூடுல்ஸ். ஜப்பான் முழுக்க ஏழைகளின் உணவா ஆரம்பத்துல பார்க்கப்பட்ட சோபா நூடுல்ஸ் 18ஆம் நூற்றாண்டுல சாமுராய்கள் உண்ணும் உணவானதுக்கு அப்புறம் ஜப்பான் முழுக்க சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இந்த சோபா நூடுல்ஸ் கடை இல்லாத தெருவே ஜப்பான்ல இல்லைன்ற நிலைமை வந்துடுச்சு. இப்போ இந்த சோபா நூடுல்ஸை சுடு தண்ணியில போட்டு வேக வைக்க போறாங்க. ஸோ இந்த சோபா நூடுல்ஸை பாயில் பண்ணுறதுக்காக தான் இங்கே டைமர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சோபா நூடுல்ஸ் வேகணும்னு நினைக்கிறேன். அந்த நூடுல்ஸை வேக வச்சுட்டு டேப் வாட்டரில் நல்லா கழுவுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டுறாங்க. அப்புறம் இந்த நூடலை வந்து ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சிக்கன் ப்ராத்தை அதை வடிகட்டி ஊற்றுறாங்க. இது வந்து சிக்கன் ஆயில் அதில் சேர்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் கோழி இறைச்ச சேர்க்குறாங்க. அதை அழகாக அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஜப்பனீஸ் வெஜிடபிள்ஸை இதில் சேர்க்குறாங்க. ஆனியன் இதெல்லாம் சேர்த்து ஒரு சோபாவை ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கோல் சோபா. அடுத்து அவங்க ஹாட் சோபா செய்ய போகிறாங்க. ரெண்டையும் சேர்த்து நான் சாப்பிட்டு பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோல் சோபாவை எப்படி தயார் பண்ணாங்களோ அதே மெத்தட் தான். ஸோ அந்த கோல் சோபாவை பாயில் பண்ணுறதுங்கிறது 3 மினிட்ஸ். இது வந்து 2 மினிட்ஸில் பாயில் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹாட் வாட்டரில் போட்டு திரும்ப சூடுபடுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து கோல்ட் ப்ராத் இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ராத்தை தான் அவங்க ஹீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சுட சுட எடுத்து வந்து இப்போ இந்த பவுலில் ஊற்ற போகிறாங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி சிக்கன் ஆயிலை அதில் சேர்த்து கலக்க போகிறாங்க. கோல் சோபாவில் எப்படி வந்து இந்த சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப்பனீஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் அனியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹாட் சோபாவை ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹாட் சோபாவும் ரெடி. இது ரெண்டையும் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த சோபாவை ட்ரை பண்ண போகிறேன். ப்ராத்தில் வந்து சாய் சாஸை ஊற்றி அதோட மிக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து வாட்டரியாக இல்லாமல் அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து இதை சேர்த்து அந்த சோபா நூடலை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த நூடலை பக்வீட் ஃப்ளாரில் செஞ்சுருக்காங்க. அந்த ஃப்ளாரோட டேஸ்ட் வந்து எனக்கு தெரியுது. அப்புறம் இப்போ வந்து அந்த சிக்கனை நான் ட்ரை பண்ண போகிறேன். சிக்கனும் பார்க்குறதுக்கு நல்லா appetizing-ஆக இருக்குது. நம்ம இந்த சிக்கன் ரைஸில் சாப்பிடுவோம் இல்லையா, சிக்கன் அதே மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை இந்த நூடலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து நூடுல்ஸ் எல்லாம் வந்து ஹாட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் நூடுலை சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுலுமே சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ரெண்டுமே சுவை மாறாமல் அப்படியே இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அது ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குது. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அந்த டேஸ்ட் எல்லாம் அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கு. ஹோண்டா நிறுவனம் சோபா நூடுல்ஸை டெலிவரி பண்ணவே ஒரு ஸ்பெஷல் ஸ்கூட்டர் மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா?
இதோட வரலாறு அந்த அளவுக்கு ஜப்பானோட பிணைஞ்சு இருக்கு. சோபா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் யமகாட்டால இருக்கிற ஒரு அமானுஷ வீட்டை பத்தி கேள்விப்பட்டேன். பொதுவா பேய் வீடுனா யாரும் தங்க மாட்டாங்க. ஆனா இங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி மக்கள் வந்து தங்குறாங்களாம். அது என்னவா இருக்கும்?